அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்க முக்கியமான ஒரு லெசன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவில் 72 கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. தொடர்ந்து இது போல் வீடியோக்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, இந்தியாவில் திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரங்கள் எவை? இந்தியாவில் திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரங்கள் ஆன்சர் பாருங்கள், ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ. ஓகேங்களா, ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ தான் திட்டமிடப்பட்டு கட்டப்பட்ட முதல் நகரங்கள். அடுத்த வினா, தமிழ்நாட்டின் மிகவும் தொன்மையான நகரங்கள் கீழ்கண்டவற்றுள் எது? தமிழ்நாட்டோட மிகவும் தொன்மையான நகரங்கள் கீழ்கண்டவற்றுள் எது? ஆன்சர் பூம்புகார், மதுரை, காஞ்சி, மூன்றுமே தொன்மையான நகரங்கள் தான். அடுத்த வினா, மெசபடோமியா நாகரீகம் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டது? மெசபடோமியா நாகரீகம் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டது? ஆன்சர் கிமு 6500 ஆண்டுகள் முற்பட்டது. உலகின் மிக தொன்மையான நாகரிகம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்த வினா, சிலப்பதிகாரத்தின் காப்பிய மாந்தர்களான கோவலனும் கண்ணகியும் பிறந்த ஊர் எது? சிலப்பதிகாரத்தின் காப்பிய மாந்தர்களான கோவலனும் கண்ணகியும் பிறந்த ஊர் எது? ஆன்சர் பூம்புகார். அடுத்த வினா, பூம்புகார் துறைமுகம் டேஷ் கடலின் கரையில் அமைந்துள்ளது? பூம்புகார் துறைமுகம் டேஷ் கடலின் கரையில் அமைந்துள்ளது? ஆன்சர் வங்காள விரிகுடா கடலின் கரையில் அமைஞ்சிருக்கு. அடுத்த வினா, கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. பூம்புகார் துறைமுகம் தற்பொழுது காவிரி ஆறு கடலோடு கலக்கும் இடமான மயிலாடுதுறை அருகே அமைந்துள்ளது. கூற்று 2, இங்கு வணிகம் செய்ய கிரேக்கம், ரோம் உள்ளிட்ட பல நாடுகளைச் சேர்ந்த வணிகர்கள் வந்த வண்ணம் இருந்துள்ளனர்ங்கிறாங்க. அப்போ 2 கூற்றுமே சரியாக தான் இருக்குது. 2 கூற்றுமே சரியாக தான் இருக்குது. ஆப்ஷன் சி சரியானது இதுக்கு. அடுத்த வினா, பூம்புகார் நகரத்திற்கு இருக்கும் வேறு பெயர்கள் என்ன? பூம்புகார் நகரத்திற்கு இருக்கும் வேறு பெயர்கள் என்ன? ஆன்சர் காவிரி பூம்பட்டினம், புகார். காவிரி பூம்பட்டினம், புகார் அப்படிங்கிற 2 பேருமே இருக்குது. அடுத்த வினா, சங்ககால சோழ அரசின் துறைமுகம் எது? சங்ககால சோழ அரசின் துறைமுகம் எது? ஆன்சர் பூம்புகார். பூம்புகார் துறைமுகத்தில் சீரும் சிறப்புமாக நடந்த வணிகம் குறித்து குறிப்பிடும் சங்க இலக்கிய நூல் எது? பூம்புகார் துறைமுகத்தில் சீரும் சிறப்புமாக நடந்த வணிகம் குறித்து குறிப்பிடும் சங்க இலக்கிய நூல்கள் எவை அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் மணிமேகலை, சிலப்பதிகாரம், பட்டினப்பாலை. இந்த 3 நூல்கள்லையுமே சிறப்பாக தான் சொல்லியிருக்காங்க. அடுத்த வினா, சரியானதை தேர்ந்தெடு. சிலப்பதிகாரம் பூம்புகாரின் சிறப்பை பேசுகின்றது. தொடர் வணிகத்தின் காரணமாக அயல் நாட்டவர்கள் பலர் பூம்புகார் நகரில் வசித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக பூம்புகார் மக்கள் வெளிநாட்டவர் மொழிகளை கற்று அறிந்தனர். அயல் நாட்டவரும் தமிழ் மொழியை கற்றனர். பண்ட மாற்றங்களோடு மொழி மாற்றமும் ஏற்பட்டதுங்கிறாங்க. ஸோ இதில் சரியானது அப்படின்னா எல்லாமே சரியாக தான் இருக்குது. அடுத்த வினா, மாநாயகன் என்பதின் பொருள் என்ன? மாநாயகன் என்பதின் பொருள் என்ன? மாநாயகன்னா யார்? கண்ணகியோட தந்தை. ஸோ மாநாயகனோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருங்கடல் வணிகன். பெருங்கடல் வணிகன். மாசாத்துவான், மாசாத்துவான் என்பதின் பொருள் என்ன? மாசாத்துவான் அப்படிங்கிறவன் கோவலனின் தந்தை. அதோட பொருள் என்ன? பெருவணிகன். கண்ணகியோட தந்தை பெருங்கடல் வணிகன் மாநாயகன். கோவலனின் தந்தை மாசாத்துவான் பெருவணிகன். புரியுதுங்களா? அடுத்த வினா, காவிரி ஆறு கடலோடு கலக்கும் இடத்தில் தற்போதைய மயிலாடுதுறை அருகே உள்ள துறைமுகம் என்ன? காவிரி ஆறு கடலோடு கலக்கும் இடத்தில் தற்போதைய மயிலாடுதுறை அருகே உள்ள துறைமுகம் எது? ஆன்சர் பூம்புகார் துறைமுகம். பூம்புகார் துறைமுகம். அடுத்த வேணா பாருங்க, பூம்புகார் நகரத்து வணிகர்கள் நேர்மைக்கும் நாணயத்திற்கும் பெயர் பெற்றவர்கள். மிகச்சரியான விலைக்கு பொருள்களை விற்றனர்.
கூடுதல் விலைக்கு பொருளை விற்பது தவறான செயல் என்று அவர்கள் கருதினர் என்று கூறும் நூல் எது? ஆன்சர் பட்டினப்பாலை. அடுத்த வினா, பட்டினப்பாலை நூலின் ஆசிரியர் யார்? பட்டினப்பாலை நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் கடியலூர் உருந்திரங்கண்ணனார். கடியலூர் உருந்திரங்கண்ணனார். அடுத்த வினா, கடியலூர் உருந்திரங்கண்ணனார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? கடியலூர் உருந்திரங்கண்ணனார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? ஆன்சர் பொது ஆண்டுக்கு முன் 2ஆம் நூற்றாண்டு. ஓகேங்களா, பொது ஆண்டுக்கு முன்னர் 2ஆம் நூற்றாண்டில். அடுத்த வினா, பொறுத்துக. பூம்புகார் துறைமுகம் இறக்குமதி செய்யப்பட்டது. ஓகேங்களா, ஆன்சர் பாருங்கள். முத்து தென்கடல் பகுதியிலேருந்து நம்ம இறக்குமதி செஞ்சுருக்கோம். பவளம் கிழக்கு கடல் பகுதியிலேருந்து இறக்குமதி செஞ்சுருக்கோம். உணவுப் பொருட்கள் ஈழத்துலேருந்து வந்திருக்கு. குதிரைகள் கடல் வழியாக நம்ம இறக்குமதி பண்ணியிருக்கோம். அதாவது அந்த அரேபிய கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். அடுத்தது, இதுவும் பூம்புகார் துறைமுகத்துக்கு இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் தான். ஓகேங்களா, கருமிளகு நம்ம எங்கேருந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரை வழி தடங்கள் மூலயமா நமக்கு வந்திருக்கு. தங்கம் வடமலையிலேருந்து நம்ம வந்திருக்கு. சந்தனம் மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து வந்திருக்கு. ஸோ இங்கிட்டு திருப்பி அங்கே போகும். ஓகேங்களா, ஸோ அது மாதிரியானது. கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? பூம்புகார் மற்ற நகரங்களில் இருந்து முற்றிலும் வேறுபட்ட முறையில் கட்டமைக்கப்பட்டிருந்தது. வீடுகள் ஒழுங்கான முறையில் வடிவமைக்கப்பட்டிருந்தன. அகன்ற நேரான தெருக்களை கொண்டதாக நகரம் விளங்கியது. இங்கு கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடம் தளம் இருந்ததாகவும் கூறப்படுது. பூம்புகார் நகர வாழ்வினை சிலப்பதிகாரத்தின் புகார் காண்டத்தில் விவரிக்கப்பட்டிருக்குங்கிறாங்க. அப்போ இதில் என்ன, எல்லாமே சரியாக தான் இருக்குது. ஓகேங்களா, அடுத்த வினா, பண்டைய காலத்தில் மதுரையை ஆட்சி செய்தவர்கள் யார்? பண்டைய காலத்தில் மதுரையை ஆட்சி செய்தவர்கள் யார்? ஆன்சர்கள் பாண்டியர்கள், சோழர்கள், களப்பிரர்கள் 3 பேருமே ஆட்சி பண்ணியிருக்காங்க. இடைக்காலத்தில் மதுரையை ஆட்சி செய்தவர்கள் யார்? இடைக்காலத்தில் மதுரையை ஆட்சி செய்தவர்கள் அப்படின்னா பிற்கால சோழர்கள், பிற்கால பாண்டியர்கள், நாயக்கர்கள் ஆட்சி பண்ணியிருக்காங்க. இப்போ இதுலேயும் அனைத்தும் சரி. தொடர் ஆட்சி மாற்றங்களின் காரணமாக மதுரையில் பண்பாட்டு கலப்பு நிகழ்ந்தது, வணிகம் செழித்தது. அதற்கான சான்றுகள் எங்கு நடத்தப்பட்ட அகழ்வாய்வில் கிடைத்துள்ளது? ஆன்சர் கீழடியில் கிடைச்சிருக்கு. கீழடியில் கிடைச்சிருக்கு. கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் எத்தனை பேர்? கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் எத்தனை பேர்? 49 பேர். 49 பேர். அடுத்த வினா, மதுரைக்கு அகில், சந்தனம் போன்ற நறுமணப் பொருட்கள் எங்கு இருந்து கொண்டு வரப்பட்டன? மதுரைக்கு அகில், சந்தனம் போன்ற நறுமணப் பொருட்கள் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டன? கிழக்கு கடற்கரை. ஓகேங்களா, ஆன்சர் என்ன? தொண்டியிலேருந்து வந்திருக்கு. ஓகேங்களா, பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமோன் முத்துக்களை டேஷ் என்னும் இடத்திலிருந்து இறக்குமதி செய்தார். பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமோன் முத்துக்களை எங்கேருந்து இறக்குமதி செஞ்சார்? ஆன்சர் உவரி அப்படிங்கிற நம்ம பகுதியிலேருந்து இறக்குமதி பண்ணியிருக்காரு. உவரி என்னும் இடம் பாண்டியர் துறைமுகமான டேஷ் அருகில் உள்ளது. உவரி என்னும் இடம் பாண்டியர் துறைமுகமான டேஷ் அருகில் உள்ளது. ஆன்சர் கொற்கைக்கு அருகில் உள்ளது. அடுத்த வினா, ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை இருந்த இடம் எது? ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை இருந்த இடம் மதுரை. அடுத்த வினா, கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. கூற்று 1, நாலங்காடி என்பது பகல் பொழுது அங்காடி. அல்லங்காடி என்பது இரவு பகல் வேறுபாடு இல்லாமல் செயல்படுற ஒரு அங்காடிங்கிறாங்க. அப்போ ரெண்டும் சரிதான். அடுத்த வினா பாருங்க, நாலங்காடி அல்லங்காடி என்ற 2 வகை அங்காடிகள் எங்கு இருந்தன? நாலங்காடி அல்லங்காடி என்ற 2 வகை அங்காடிகள் எங்கு இருந்தன? மதுரையில் இது செயல்பட்டுச்சு. மெகஸ்தனிஸ் எந்த நாட்டை சேர்ந்தவர்? மெகஸ்தனிஸ் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா கிரேக்கத்தை சேர்ந்தவர் தான் மெகஸ்தனிஸ். கிரேக்கத்தை சேர்ந்தவர் மெகஸ்தனிஸ். அடுத்த வினா, சந்திரகுப்தரின் அமைச்சரான சாணக்கியர் டேஷ் பற்றி தனது அர்த்த சாஸ்திரத்தில் குறிப்பிட்டுள்ளார். சந்திரகுப்தரின் அமைச்சரான சாணக்கியர் எது பற்றி தனது அர்த்த சாஸ்திர நூலில் குறிப்பிட்டிருக்காரு? ஆன்சர் மதுரையை பற்றி குறிப்பிட்டிருக்காரு.
தூங்கா நகரம் என்னும் சிறப்பு பெயர் கொண்டது எது? தூங்கா நகரம் என்னும் சிறப்பு பெயர் கொண்டது எது? ஆன்சர் மதுரை. மதுரை நகரை சுற்றிலும் இருந்த அகழியில் டேஷ் கூட செல்லும் அளவுக்கு அகலமான சுரங்க பாதைகள் அமைக்கப்பட்டிருந்தன. ஆன்சர் யானைகள். மதுரை நகரை சுற்றிலும் இருந்த அகழியில் யானை கூட செல்லும் அளவுக்கு அகலமான சுரங்கப்பாதைகள் அமைக்கப்பட்டிருந்துச்சு. அடுத்தவனா, எந்த நகரத்தில் முதலில் ஏராளமான கல்வி கற்பதற்கான பள்ளிகள் அமைக்கப்பட்டன? எந்த நகரத்தில் முதலில் ஏராளமான கல்வி கற்பதற்கான பள்ளிகள் அமைக்கப்பட்டன? ஆன்சர் காஞ்சி. அடுத்தவனா, நலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்ற சீன வரலாற்று ஆசிரியர் யார்? நலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்ற சீன வரலாற்று ஆசிரியர் யார்? ஆன்சர் யுவான் சுவாங். யுவான் சுவாங். அடுத்தவனா, பொறுத்துக நகரங்கள். ஓகேங்களா? காஞ்சி. ஸோ காஞ்சியை நம்ம என்ன சொல்லுவோம்? கல்வி நகரம் அப்படின்னு சொல்லுவோம். புகாரை துறைமுக நகரம்னு சொல்லுவோம். மதுரையை வணிக நகரம் அப்படின்னு சொல்லுவோம். மதுரையை வணிக நகரம் அப்படின்னு சொல்லுவோம். நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறிய கவிஞர் யார்? நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறிய கவிஞர் யார்? ஆன்சர் காளிதாசர். அடுத்த வினா, கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று காஞ்சி நகரை புகழ்ந்தவர் யார்? கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று காஞ்சி நகரை புகழ்ந்தவர் யார்? ஆன்சர் திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசர். புத்தகயா, சாஞ்சி போன்ற 7 இந்திய புனித தலங்களுள் காஞ்சியும் ஒன்று என குறிப்பிட்டவர் யார்? புத்தகயா, சாஞ்சி போன்ற 7 இந்திய புனித தலங்களுள் காஞ்சியும் ஒன்று என குறிப்பிட்டவர் யார்? ஆன்சர் யுவான் சுவாங். தொண்டை நாட்டில் உள்ள மிக பழமையான நகரம் எது? தொண்டை நாட்டில் உள்ள மிக பழமையான நகரம் எது? ஆன்சர் காஞ்சி. காஞ்சியில் வாழ்ந்த புகழ்பெற்ற சான்றோர்கள் யார்? காஞ்சியில் வாழ்ந்த புகழ்பெற்ற சான்றோர்கள் யார்? ஆன்சர் சுமதி, போதிதர்மர், தர்மபாலர், ஜோதிபாலர் அப்படிங்கிற நிறைய பேர் வாழ்ந்திருக்காங்க. அப்போ அனைத்தும் சரிதான். கோவில்களின் நகரம் என அழைக்கப்படுவது எது? கோவில்களின் நகரம் என அழைக்கப்படுவது எது? ஆன்சர் காஞ்சி. அடுத்த வினா, கைலாசநாதர் கோயிலை கட்டிய பிற்கால பல்லவ மன்னன் யார்? கைலாசநாதர் கோயிலை கட்டிய பிற்கால பல்லவ மன்னன் யார்? காஞ்சி. ஓகேங்களா? காஞ்சியில் கட்டியிருக்காங்க. ஆன்சர் ராஜசிம்மன். ராஜசிம்மன். பௌத்த துறவியான மணிமேகலை தனது இறுதி காலத்தை எந்த நகரத்தில் கழித்தார்? பௌத்த துறவியான மணிமேகலை தனது இறுதி காலத்தை எந்த நகரத்தில் கழித்தார்? ஆன்சர் காஞ்சிபுரத்தில் கழித்தார். அடுத்த வினா, தமிழர்களின் நீர் மேலாண்மைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவது எது? தமிழரின் நீர் மேலாண்மைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவது சோழனின் கல்லணை, காஞ்சிபுர ஏரிகள், கால்வாய்களை சொல்லலாம். அப்போ இரண்டும் சரிதான். அடுத்த வினா, நலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்று கூடுதல் படிப்புக்காக காஞ்சியில் இருந்த கடிகைக்கு வந்திருந்தவர் யார்? நலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்று கூடுதல் படிப்புக்காக காஞ்சியில் இருந்த கடிகைக்கு வந்திருந்தவர் யார்? ஆன்சர் யுவான் சுவாங். ஏரிகளின் மாவட்டம் என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது? ஏரிகளின் மாவட்டம் என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது? ஆன்சர் காஞ்சிபுரம். அடுத்தது பொறுத்துக நாடுகள் பற்றி. சேர நாடு வேழமுடைத்து, சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, தொண்டை நாடு சான்றுடைத்து அப்படின்னு வரும். ஓகேங்களா? அடுத்த வினா, கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? கொற்கை, வஞ்சி, தொண்டி, உறையூர், தகடூர், முசிறி, கருவூர், மாமல்லபுரம், தஞ்சை, காயல்பா போன்ற நகரங்களும் தமிழ்நாட்டில் தான் இருந்திருக்கு. சங்கமமைத்து தமிழை வளர்த்த பெருமை மதுரைக்கு உண்டு. நீர் மேலாண்மைக்கு சிறந்த நகரம் காஞ்சி அப்படிங்கிறாங்க. அப்போ அனைத்து கூற்றும் சரிதான். அடுத்த வினா, சோழ நாடு உள்ளடக்கிய பகுதிகள் எவை? சோழ நாடு உள்ளடக்கிய பகுதியை கீழே கொடுத்துருக்கல எது? நாகை, புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், திருச்சி அனைத்துமே உள்ளடக்கிய பகுதிகள் தான். அடுத்தது, பாண்டிய நாடு உள்ளடக்கிய பகுதிகள் எது? ஸோ பாண்டிய நாடு அப்படிங்கிறப்பே உங்களுக்கு சிவகங்கை வந்துடும், மதுரை வந்துடும், தூத்துக்குடி வந்துடும், ராமநாதபுரம் வந்துடும், திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் வந்துடும். ஸோ அப்போ அனைத்தும் சரியானவை.
அடுத்த வினா, சேரநாடு உள்ளடக்கிய பகுதிகள் எவை? சேரநாடு உள்ளடக்கிய பகுதிகள் எவை? ஆன்சர் என்ன? கரூர், கோவை, நீலகிரி, கன்னியாகுமரி மற்றும் கேரள மாநிலத்தின் பகுதிகள் அனைத்தும் இதுலேயும் சரி. சோழ நாட்டை உள்ளடக்கிய பகுதிகள் அப்படின்னா உங்களுக்கு நாகை, புதுக்கோட்டை, திருச்சி, திருவாரூர், தஞ்சை அனைத்தும் சரி. இதுலேயும் 2 டைம் அந்த மாதிரி தெரியும். அடுத்தது புக் பேக் கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அப்படியே இருக்கிறத அப்படியே பார்த்துட்டு வந்துடலாம். 6500 ஆண்டுகளுக்கும் பழமையான நாகரிகத்தின் நகரம் எது? கீழே கொடுத்துருக்கிறதுல 6500 ஆண்டுகளுக்கு பழமையான நாகரிகத்தின் நகரம் ஈராக். கீழே கொடுத்துருக்கிறதுல தமிழக நகரம் எது? கீழே கொடுத்துருக்கிறதுல தமிழக நகரம் எது அப்படின்னா காஞ்சிபுரம். வங்காள விரிகுடாவுடன் தொடர்பில்லாத நகரம் எது? வங்காள விரிகுடாவுடன் தொடர்பில்லாத நகரம் அப்படின்னா தொண்டி. தமிழர்களின் நீர் மேன்மையை விளக்குவது எது? நீர் மேலாண்மையை விளக்குவது எதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் என்ன? கல்லணையும் காஞ்சிபுர ஏரிகளையும் சொல்லலாம். கல்லணையையும் காஞ்சிபுர ஏரிகளையும் சொல்லலாம். அடுத்தது 1, 2 தான் சரி. பின் வருவனவற்றுள் எது தொன்மையான நகரம் அல்ல? பின் வருவனவற்றுள் எது தொன்மையான நகரம் அல்ல? ஆன்சர் சென்னை. சென்னை. ஓகேங்களா? கீழடி அகழ்வாய்வுகளுடன் தொடர்புடைய நகரம் எது? கீழடி அகழ்வாய்வுகளுடன் தொடர்புடைய நகரம் எது? ஆன்சர் மதுரை. கூற்றுக்கான காரணத்தை ஆராய்ந்து சரியான விடையை தேர்ந்தெடுங்கிறாங்க. பூம்புகார் நகரத்திலிருந்து அண்டை நாடுகளுக்கு ஏற்றுமதியும் இறக்குமதியும் நடைபெற்றிருக்கு. காரணம், வங்காள விரிகுடா கடல் போக்குவரத்திற்கு ஏதுவாக அமைந்ததால் அண்டைய நாடுகளுடன் வணிகம் சிறப்புற்று இருந்ததுங்கிறாங்க. ஆன்சர் என்ன? கூற்றும் காரணமும் சரி. அடுத்த வினா, திருநாவுக்கரசர் கல்வியில் கரையில என குறிப்பிட்ட நகரம் காஞ்சிபுரம். திருநாவுக்கரசர் கல்வியில் கரையில அப்படின்னு சொன்ன நகரம் காஞ்சிபுரம். இந்தியாவின் 7 புனித தலங்களுள் ஒன்று என யுவான் சுவாங் குறிப்பிட்டது காஞ்சிபுரத்தை. நகரங்களில் சிறந்தது காஞ்சிபுரம் அப்படின்னு காளிதாசர் சொன்னதாக சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த கூற்றுகளில் எது சரி? அனைத்தும் சரி. 3மே சரிதான். அடுத்த வினா, சரியான தொடரை கண்டறி. நாலங்காடி என்பது இரவு நேர அங்காடிங்கிறாங்க. அல்லங்காடி என்பது பகல் நேர அங்காடிங்கிறாங்க. ரோமானிய நாட்டு நாணயம் தயாரித்த தொழிற்சாலை கிடைத்தது பூம்புகாருங்கிறாங்க. ஸோ தப்பு. கொற்கை அருகில் உள்ள உவரியில் இருந்து முத்து ஏற்றுமதி செய்யப்பட்டதுங்கிறாங்க. அப்போ இது மட்டும்தான் சரியான தொடராக இருக்குது. தவறான தொடரை கண்டறி. மெகஸ்தனீஸ் தன்னுடைய பயண குறிப்புகளில் மதுரையை பற்றி குறிப்பிட்டிருக்காரு. யுவான் சுவாங் தமிழ்நாட்டு நகரான காஞ்சிபுரத்திற்கு வந்திருக்காரு. கோவலனும் கண்ணையும் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்திருக்காங்க. ஈராக் நகரம் பட்டினப்பாலையில் குறிப்பிடப்பட்டிருக்குதுங்கிறாங்க. இதில் எது தவறான தொடர் அப்படின்னா கோவலனையும் கண்ணையும் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தாங்கங்கிறது தப்பு. அவங்க இங்கே பூம்புகார்லேருந்து மதுரைக்கு போய் மண்டையை போட்டவங்க. ஓகேவா? அடுத்தது சரியான இணையை கண்டறி. கூடல் நகர்னா பூம்புகார், தூங்கா நகரம்னா ஹரப்பா, கல்வி நகரம்னா மதுரை, கோயில்களின் நகரம்னா காஞ்சிபுரங்கிறாங்க. இதில் சரியாக பொருந்திருக்க ஒரு இணை அப்படின்னா கோயில்களின் நகரம்னா காஞ்சிபுரம் அப்படிங்கிறது தான். மற்றபடி எல்லாம் தப்பு. தவறான இணையை கண்டறிக. வடமலையிலேருந்து தங்கம் வந்துச்சு, மேற்கு மலையிலேருந்து சந்தனம் வந்தது, தென்கடல்லேருந்து முத்து வந்துச்சு, கீழ்கடல்லேருந்து அகில் வந்துச்சுங்கிறோம். இல்லை தவறாக ஒரு இணை இருக்குது. அது என்னென்னா கீழ்கடல்லேருந்து அகில் வந்துச்சு அப்படிங்கிறது தப்பு. ஓகேவா? அடுத்தது கோடிட்ட இடத்தை நிரப்புக. கைலாசநாதர் ஆலயத்தை கட்டியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. கைலாசநாதர் ஆலயத்தை கட்டியவர் ராஜசிம்மன். கோயில்களின் நகரம் என அழைக்கப்படுவது எது அப்படிங்கிறாங்க. ஆன்சர் காஞ்சி. மாசத்துவான் என்னும் பெயர் தரும் பொருள் என்ன அப்படின்னா பெருவணிகன். மானாக என்ன? பெருங்கடல் வணிகன். ஓகேவா? இப்போ சரியாக தவறாக கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பாருங்கள். பூம்புகாரில் நடைபெற்ற அண்டை நாட்டு வணிகத்தின் மூலமாக பண்பாட்டு பரிமாற்றம் நடைபெற்றிருக்கு. ஸோ சரிதான். மதுரையில் அல்லங்காடியில் பெண்கள் பயமின்றி இரவு நேரங்களில் பொருள்களை வாங்கி சென்றிருக்காங்க. அப்போ இதுவும் சரிதான். பல்லவர்கள் காலத்தில் எண்ணற்ற குடைவரை கோயில்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அப்போ இதுவும் சரிதான். போதி தர்மர் காஞ்சிபுரத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறாங்க. இதுவும் சரிதான். அப்போ அனைத்தும் சரியானவையே. ஓகேவா? ஸோ இதோட இந்த லெசன் முடியுது. நாளைக்கு ஒரு லெசனை வந்து உங்களோட மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.